ரமதானுடைய இறுதி பத்துகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்தில் முதல் பத்திற்கு கொடுத்த மதிப்பை விட, கொடுத்த முக்கியத்துவத்தை விட அதிகமாக ரமதானுடைய இறுதி பத்துகளில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். ஏன்? அல்லாஹ் அந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அவ்வளவுதான். அந்த 10 நாட்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தخل العشر شد مئزره. ரமதானுடைய இறுதி 10 அல்லாஹ்வுடைய தூதர் நுழைந்தால் தங்களுடைய ஆடைகளை இறுக்க கட்டிக் கொள்வார்கள். அதற்குரிய அர்த்தம் என்ன? உலமாக்களிடத்தில் பல கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆடைகளை இருக்க கட்டுவார்கள் என்றால் இருக்க கட்டி வணக்க வழிபாட்டிலே முழுவதுமாக ஈடுபடுவார்கள். சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் போன்ற மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம், ஆலிம்கள் எல்லாம், மிகப்பெரிய ஜமாஅத் எல்லாம் சொல்கிறது, ஷத்த மிஸ்அரஹு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி 10களில் தங்களுடைய மனைவிமார்களை விட்டு விலகி இருப்பார்கள். ஏன்? இது இபாதத்திற்காக மட்டும் கொடுக்கப்பட வேண்டிய நாட்கள் என்பதற்காக. வஅஹியா லைலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து கிடக்கும் இரவை உயிர்ப்பிப்பார்கள். அஹ்யா லைலஹு, என்ன வார்த்தை பாருங்கள். அஹ்யா லைலஹு, இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். என்ன அர்த்தம்? இரவில் உறங்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இரவையும் இபாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிப்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, வஐகத அஹ்லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய குடும்பத்தார்களையும் இந்த இரவு முழுவதையும் உயிர்ப்பிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை எழுப்புவார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்னொரு முன்மாதிரி பாருங்கள். தன்னையும் பாதுகாப்பார்கள், தன்னுடைய குடும்பத்தார்களும் இந்த ரமதானுடைய இறுதி 10 முழு இரவுகளையும் இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய இறுதி 10களில் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் கட்டளையிட்டு தொழுமாறு ஏவுவார்கள், திக்ர் செய்யுமாறு ஏவுவார்கள், குர்ஆனை ஓதுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுவார்கள். முழுமையான நோன்பை பாதுகாப்பார்கள். இந்த ரமதானுடைய இறுதி 10களும் முழுமையான இஅ்திகாஃபில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்ததற்குரிய காரணத்தை உலமாக்கள் சொல்லும் பொழுது, ரமதானுடைய இந்த இறுதி 10களுடைய நோன்புகளை பாதுகாப்பதற்காக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரமதானுடைய நாட்களிலே பார்த்தால் பள்ளியிலேயே இருப்பார்கள். ஏன் அபூ ஹுரைரா பள்ளியிலேயே இருக்கிறாய்? ரமதானுடைய நோன்பை பாதுகாக்கிறேன். ரமதானுடைய நோன்பு பாலாகுமா? ஆம், பாலாகும். மானக்கேடான விஷயங்களை செய்தால் ரமதானுடைய நோன்புகள் பாலாகும். பாலாகுமா? தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றவில்லை என்றால் ரமதானுடைய நோன்புகள் பாலாகும். அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை என்றால் ரமதானுடைய நோன்புகள் பாலாகும். பொய் பேசினால், புறம் பேசினால், வீணான பேச்சுகளை பேசினால் ரமதானுடைய நாட்கள் பாலாகும். அதனால் அபூ ஹுரைரா ரமதானுடைய முழு நாட்களையும் பள்ளிகளை கழித்தார்கள். ஏன்? நஹ்ஃபது ஸியாமனா, நோன்பை பாதுகாக்கிறோம் என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் நோன்புனா என்ன? பசிச்சிருந்தா நோன்பு, தகைச்சிருந்தா நோன்பு. அது அல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் இருக்கிறேன். என் நாவு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, என் பார்வை அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த நேரத்தில் எல்லா குற்றங்களை விட்டும் செயல்பாடுகளை விட்டும் விலகியவனாக அல்லாஹ்விற்கு முன்னால் என்னை கட்டுப்படுத்திய ஒரு அடியானாக நான் இருக்கிறேன் என்று யார் ரமதானுடைய நாட்களுடைய நோன்புகளை பாதுகாத்தார்களோ அவர்கள் இந்த ரமதானுடைய இறுதி 10களுடைய நாட்களுடைய நோன்புகளையும் பாதுகாப்பார்கள். கியாமுல் லைல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று ஈமானோடு வணங்குகிறார்களோ, நன்மை எதிர்பார்த்து, அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அல்லாஹு அக்பர். சாதாரண விஷயம் அல்ல இந்த ஹதீஸ். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமதானுடைய நாட்களில் நோன்பு வைத்தவர்கள் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைத்திருந்தால் அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபா, ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குபவர்கள் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். லைலத்துல் கத்ருடைய இரவில் மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ்
பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கலீஃபா. யாருடைய நோன்பு ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதோ அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். அல்லாஹ் இந்த 20 நோன்புகளையும் அங்கீகரித்திருந்தால் எமக்கு கூலி சொர்க்கத்தை தவிர எதுவும் கிடையாது. அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை அங்கீகரித்திருப்பானாக. நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் பொறுத்து அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களில் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு குர்ஆனை ஓதுதல். பாவிகள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? ரமதான் குர்ஆன் இறக்கப்பட்ட ரமதான் மாதத்தில் கூட குர்ஆனை விட்டு தூரமானவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், மிகப்பெரிய பாவிகள். குர்ஆன் உங்களுடைய வேத புத்தகம், அல்லாஹ் கொடுத்த வேத புத்தகம். நீங்கள் வீடுகளிலே அலமாரிகளிலே வைத்து உறங்குவதற்கா அல்லது வீடுகளிலே பத்திரமாக பக்குவப்படுத்தி வைப்பதற்கா குர்ஆன்? இல்லை முஃமின்களே, குர்ஆன் ஓதுவதற்காக, அதை தேடுவதற்காக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. முஹம்மது ரசூலுடைய சமூகத்தில் அல்லாஹ் பேசிய வார்த்தைகளை ஒரு முஃமின் தன்னுடைய நாவுகளால் உச்சரிப்பது. இந்த வார்த்தையை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அல்லாஹ் நம்முடைய நாவுகளால் உச்சரிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தது அல்லாஹ் இந்த மூமின் சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள். இந்த அருளை விட்டு தூரமானவர்கள், அல்லாஹ்வை விட்டு தூரமானவர்கள். அல்லாஹ்வுடைய கலாம் அது படைப்பல்ல, அல்லாஹ்வோடு இணைந்தது. அல்லாஹ்வுடைய சிஃபத் குர்ஆன். அல்லாஹ்வுடைய தன்மையை விட்டு தூரமானவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறான். எத்துணை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதத் தெரியாது? எத்துணை பேருக்கு சூரத்துல் இக்லாஸை ஓதத் தெரியாது? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினாலும் சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லக்கூடிய பொருள் எத்துணை பேருக்கு தெரியாது? ஆங்கில புத்தகத்தை கொடுத்தால் தரைமாறியாக அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய திறமை நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த உச்சரிப்புகளை, அதன் முறைகளை, அதனுடைய ஸ்டைல்களோடு இங்கிலீஷை வாசிக்கக்கூடிய, ஆங்கிலத்தை வாசிக்கக்கூடிய திறமை இருக்கிறது. தமிழை வள்ளினம் மெல்லினம் கூட அதை பார்த்து வாசிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய திறமை நம்மிடத்திலே பலருக்கு இருக்கிறது. ஆனால் குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய முறையில் நம்முடைய பலருக்கு ஓத தெரியாது. 40 வருடமாகியும் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று எழுத்து கூட்டிக் கொண்டிருப்பார். 40 வருடத்துடைய வாழ்நாளை வீணடித்ததற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதிலை சொல்லுவார்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தன்னுடைய குழந்தை குர்ஆனை ஓதுமாறு கட்டளையிடுவார்கள். குழந்தையை பிறந்த உடனேயே குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய பிள்ளை 8 வயதிலே ஹாஃபிதாகி விட வேண்டும், 6 வயதிலே ஹாஃபிதாகி விட வேண்டும். உன்னுடைய குழந்தைக்கு நீ விரும்பக்கூடிய இந்த செயலை ஏன் உனக்கு விரும்பவில்லை? ஏன் உனக்கு விரும்பவில்லை? என்னுடைய குழந்தை காலையிலே குர்ஆன் ஓத வேண்டும், நீங்கள் ஓதினீர்களா? என்னுடைய குழந்தை மாலையிலே பள்ளியிலிருந்து வந்தால் குர்ஆனுடைய கையோடு இருக்க வேண்டும், அல்லது மதரசாக்களிலே சென்று முதலிடத்திலே ஆசிரியரிடத்திலே படிக்க வேண்டும், நீங்கள் படித்தீர்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலுன மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாத விஷயத்தை ஏன் சொல்கிறீர்கள்? கபர மக்கத்தன் இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே செய்யாத விஷயங்களை சொல்லுவது மிகப்பெரிய பாவம். யாருக்கு உணர்வு இருக்கிறது? இத்துணை ஆண்டுகளாகியும் சூரத்துல் ஃபாத்திஹா புரியவில்லையே, அல்லாஹ்விடத்திலே அழுதீர்களா இந்த பாவத்திற்காக? சூரத்துல் இக்லாஸ் புரியவில்லையே, அழுதீர்களா? எனக்கு நேர்வழி காட்டுவதற்காக, என்னுடைய அக்கீதாவை, என்னுடைய குணத்தை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய குடும்பத்தை சீர்திருத்துவதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன் எனக்கு ஒரு ஹர்ஃப் கூட புரியவில்லை. ஆங்கிலம் புரியும், தமிழ் புரியும், இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் புரியும், அரபி புரியாதா? சிரமப்பட்டால் கற்றுக்கொள்ள முடியாதா? கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்நாளை கொடுத்துதான் கற்றுக்கொண்டார்களா? எளிதான மொழி. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர். குர்ஆனை எளிதாக ஆக்கி வைத்திருக்கிற நினைவு கூறுவதற்காக. எத்தனை பேர் முஃமின்களே ரமதானுடைய மாதத்தில் கூட குர்ஆனை விட்டு தூரமானவர்கள். சலஃபுகளினுடைய முன்னோர்கள் 3 நாளைக்கு ஒருமுறை குர்ஆனை முடிப்பார்கள். ஆனால் அவர்களை குறை சொல்லுவோம். லைலத்துல் கத்ருடைய இறுதி 10 இரவை அடைந்தால் 1 நாளைக்கு ஒருமுறை குர்ஆனை முடிப்பார்கள். முன்னோர்களுடைய வரலாறு அதை சொல்லுகிறது. இத்துணை பேர் குர்ஆன்
அதற்கு பிறகு இஅ்திகாஃப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததிலிருந்து, மஸ்ஜிதுன் நபவி அமைக்கப்பட்டதில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை இஅ்திகாஃபை விடவில்லை. முதல் பத்தில் இருந்தார்கள், இரண்டாவது பத்தில் இருந்தார்கள், இறுதி பத்தில் இருந்தார்கள், மரணம் வரை இறுதி பத்திலேயே தொடர்ந்தார்கள். ஏன்? லைலத்துல் கத்ருடைய இரவை விட்டுவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக. இஅ்திகாஃப் எல்லாம் நம்முடைய இபாதத்துடைய வாழ்க்கையிலே கிடையாது. 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே அல்லாஹ்வை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இஅ்திகாஃப் இருப்பார்கள். அல் ஹல்வத்து மஅ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு அல்லாஹ்வோடு தனித்திருத்தல். உங்களுடைய மனைவியோடு தனித்திருப்பீர்கள், உங்களுடைய நண்பனோடு தனித்திருப்பீர்கள், அல்லது யாரும் இல்லாமல் உங்களோடு நீங்கள் தனித்திருப்பீர்கள். அல்லாஹ்வோடு என்றைக்காவது தனித்திருந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வோடு தனிமையில் இருந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வோடு தனிமையில் பேசி இருக்கிறீர்களா? அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அன்பை, உங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? என்றைக்காவது தனிமையில் யா அல்லாஹ் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? யா அல்லாஹ் இவ்வளவு குற்றத்தை செய்துவிட்டேன், யாரும் அறியவில்லை, நீ ஒருவன் தான் அறிந்தவன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே அழுதிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அழுதவர் 7 அர்ஷின் நிழலில் இருப்பார் என்று சொன்னார்கள். தனிமையில் அழுதார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு நீங்கள் எளிமையாக நுழைய வேண்டும் என்றால் மக்கள் உறங்கும் பொழுது நின்று தொழுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? அந்த வணக்க வழிபாடு உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும் தனித்திருக்க வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய இருக்கின்ற நாம் இந்த ஜமாஅத்துடைய தொழுகைகளை எவ்வளவு தொழ முடியுமோ தொழுதுவிட்டு முழுவதுமான தனிமையுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். ஒரு ஆலிம் துஆ கேட்டு ஆமீன் சொல்லக்கூடிய இந்த செயல்பாட்டை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் வைக்காதீர்கள். ஒரு கிராத்தை போட்டுவிட்டு அவரை துஆ சொல்லிவிட்டு ஆமீன் ஆமீன் என்று சொல்வதல்ல. துஆ உங்களோடு அல்லாஹ்வோடு பேசுவது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை முன்வைப்பது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடத்திலே கேட்பது. அந்த துஆவை தனிமையிலே செய்து பழகுங்கள். பேசுங்கள் அல்லாஹ்விடத்திலே. பேச தெரியாமல் இருந்தால் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் உன்னிடத்திலே எப்படி பேசுவது, என் நாவுக்கு வாய்ப்பு கொடு யா அல்லாஹ் என்று கேளுங்கள். அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரங்களை தனித்திருப்பார்கள். எத்தனை சஹாபாக்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை தாமதமாக வந்தார்கள். ஏன் ஆயிஷா தாமதமாக வந்தாய்? அங்கே ஒருவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். யா அல்லாஹ்வுடைய தூதரே, யார் ஓதிக்கொண்டிருந்தார்கள்? உபை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சஹாபியுடைய குர்ஆனை நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சஹாபி அவர்கள் குர்ஆனை பள்ளியில் தனிமையில் உட்கார்ந்து ஓதிக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலையில் பார்த்தவுடன் சொன்னார்கள், குர்ஆனை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் ஓதுவதை, அவ்வளவு அழகாக ஓதினாய். அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இன்னும் அழகாக ஓதியிருப்பேனே. இரவு நேரங்களில் பள்ளிகளில் சஹாபாக்கள், இரவு நேரங்களில் மால்களிலும் அல்லது இந்த பொழுதுபோக்கு தரக்கூடிய இடங்களிலும் இன்று முஃமின்கள் தன்னை மூமின்களாக எண்ணிக்கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை சொல்கிறார், அவர்கள் இரவுடைய நேரத்தில் குறைவாக உறங்குவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் படுத்தால் தங்களுடைய முதுகை படுக்கையில் இருந்து சாய்த்திருப்பார்கள், நிமிர்த்தி இருப்பார்கள். இரவுடைய சஹருடைய நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். மூமின்களுடைய தன்மைகள் எல்லாம் ஏதாவது ஒரு தர்மம் நமக்கு பொருந்துமானு பாருங்க. அல் ஹல்வத்து மஅ அல்லாஹ். 10 இரவுகளிலும் முழுமையாக அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்குங்கள். அல்லாஹ்வுடைய தனிமையில் அல்லாஹ்விடத்திலே தனிமையில் பேசுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாட்களையும் முழுமையான வணக்க வழிபாட்டில் இபாதத்தில் கழியுங்கள். அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் தேர்ந்தெடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவு. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே இந்த நாளை போன்ற ஒரு நாள் கிடையாது, அந்த இரவை போன்ற ஒரு இரவு கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவில் அமல் செய்வது அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்வானோ அவர்களுக்கு தான். லைலத்துல் கத்ருடைய இரவிலும் உங்கள் உள்ளம் இபாதத்தில் செல்லவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் சீரிடப்பட்டிருக்கிறது. அதை விட்டு வெளியே வர அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி சொல்கிறான். முழுமையான விளக்கத்தோடு சிறிய நேரத்திலே பார்ப்போம். லைலா என்றால்
மகரிபுடைய நேரம் சூரியன் மறைவதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தை குறிப்பதற்கு தான் லைல் என்று சொல்லப்படும் அரபியில் லைலத். சூரியன் மறைவதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை. அல் கதுரு வல் கதரு, இந்த இரண்டிற்குரிய அல் கதுரு வல் கதரு, லைலத்துல் கதர் என்ற அந்த கதருக்கின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் அல் கதா வல் ஹுக்கும், தீர்ப்பளிக்கக்கூடிய விதிகளை எழுதக்கூடிய நேரம், ஆட்சிகளை நீதிகளை செலுத்தக்கூடிய நேரம், நெருக்கடியான நேரம், கண்ணியமான நேரம், சிறப்புக்குள்ள நேரம். அல் கதர் வல் கதர், இப்படி பல அர்த்தங்கள் அரபியிலே அல் கதர் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்தை, இந்த இரவை லைலத்தும் முபாரக்கா என்ன சொல்கிறான்? லைலத்தும் முபாரக்கா. சூரத்துத் துஹானுடைய வசனத்தில் அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. இந்த லைலத்துல் கதருடைய சிறப்புக்கு எப்படி சிறப்பு வந்தது? அல்லாஹ் இந்த இரவில் தான் குர்ஆனை இறக்கினான். லைலத்தும் முபாரக்கா, இந்த இரவில் எது செய்தாலும் அது பரக்கத். லைலத்தும் முபாரக்கா இன்னா குன்னா முன்சிரீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கத்ர் என்ற வார்த்தைக்கு வைத்த அர்த்தம் என்ன? நெருக்கடி. என்ன நெருக்கடி? நெருக்கடி என்ற வார்த்தை கதிருக்கு எப்படி பொருந்தும்? என்ன நெருக்கடியாக இருக்கும்? பூமி எல்லாம் மலக்குகளுடைய கூட்டத்தால் நெருக்கடியாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், பூமி எல்லாம் மலக்குகளுடைய கூட்டத்தால் நெருக்கடியாக இருக்கும். இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் தான் இறக்கினோம். இந்த குர்ஆன் இந்த இரவில் தான் இறக்கப்பட்டது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதுவும் எந்த நாள்? லைலத்துல் முபாரக்கா, லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ்வுடைய புத்தகம், அல்லாஹ் அதை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாள் லைலத்துல் கத்ருடைய நாள். இரண்டாவது, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தாட்சி என்னவென்றால், லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அன்றுதான் அவர்களுடைய விதி எழுதப்படுகிறது. அவர்களுடைய அந்த வருடத்துடைய விதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானிக்கிறான். ஒவ்வொருவருடைய விதியும் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் அந்த நாளில் முடிவெடுக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன். விதியுடைய வரிசைகள் மகாதீரு தகாதீரு ஹம்சா, விதி 5 தரமாக பிரிக்கப்படும். இது புரிந்தால்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை நாம் புரிய முடியும். மகாதீரு தகாதீரு ஹம்சா, விதி 5 வகையாக வரும். அத்தக்தீருல் அஸலி, அத்தக்தீருல் அஸலி, நிலையாக இருந்த விதி. எப்படி? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் இந்த படைப்புகள் என்ன செய்யும் என்பதை அறிந்திருந்த விதி. அறிந்திருந்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதிய விதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக இந்த உலகத்திலே படைத்தது எது? கலம். அல்லாஹ் அந்த கலமுக்கு கட்டளையிட்டான், உக்துப், எழுது. அந்த களம் கேட்டது, உமாதா அக்துப், எதை எழுதுவது யா அல்லாஹ்? அல்லாஹ் கூறினான், இந்த உலகம் அழியும் வரை உள்ள காரியங்களை எழுதிவிடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த படைப்புகள் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுடைய விதியை எழுதிவிட்டான். எழுதப்பட்டதற்குரிய கால அளவு என்ன? படைப்புகள் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் அல்லாஹ்வுடைய இல்முக்கு கால அளவு கிடையாது. அல்லாஹ்வுடைய இல்மை கால அளவால் நிறுத்த முடியாது. அது நிலையானது, அது இருந்து கொண்டே இருந்தது அல்லாஹ்விடத்தில். இரண்டாவது விதி வத்தக்தீரு ஃபி யௌமில் மீசாக், அல்லாஹ் உடன்படிக்கை செய்த நாளில் உள்ள விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அராஃபுடைய 172வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் இந்த படைப்புகளுடைய உயிரை படைத்து முதலாக அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை வாங்கினான், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா? எல்லோரும் சொன்னார்கள், ஆமாம் இறைவா. அல்லாஹ் அந்த நேரத்தில் யார் சொர்க்கவாதிகள் யார் நரகவாதிகள் என்பதை தீர்மானித்தான். இது இரண்டாவது விதி. அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் நம்முடைய பெயர்களை அல்லாஹ் பதிவு செய்திருப்பானாக. மூன்றாவது விதி அத்தக்தீருல் உம்ரி, அத்தக்தீருல் உம்ரி, ஒரு தாயுடைய கருவறையில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதக்கூடிய விதி. மலக்கு கேட்பார், நாட்களுக்கு பிறகு 4 செயல்களுக்கு கட்டளை இடுவார்.
ரிஸ்கிஹி அவருடைய ரிஸ்கிற்காக, வஅஜலிஹி அவருடைய தவணைக்காக, வஅமலிஹி அவருடைய அமலுக்காக, வஷகியுன் அவ் சஈதுன் துர்பாக்கியவானாக மரணிப்பானா, நர்பாக்கியம் உள்ளவனாக மரணிப்பானா, நல்லவனாக கெட்டவனாக மரணிப்பானா. இந்த நான்கும் முடிவு செய்யப்பட்ட தாயுடைய கருவறையில் எழுதப்பட்ட விதி. நான்காவது விதி வத்தக்தீருல் ஹவுலி ஆண்டுகளுக்குள்ள விதி. அல் ஹவுலி, ஹவுல் என்றால் ஒவ்வொரு வருடம், ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடம் வரை அந்த அடியான் என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய விதி. அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவுடைய விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவில் அவன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலிருந்து அடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவு வரை என்ன செய்வான் என்பதை முழுவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய நாள் லைலத்துல் கத்ருடைய நாள். ஆம், இவன் இந்த ஆண்டிலே ஹஜ் செய்வான், அல்லாஹ் எழுதியிருப்பான். ஆம், இந்த நாட்டிலே இவன் இவ்வளவு தொழுகைகளை தொழுவான், எழுதியிருப்பான். இந்த ஆடைகளை உடுத்தி இந்த இடத்தில் அமர்ந்திருப்பான், கடுகளவும் அந்த விதியில் இருந்து மறையாது, எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். ஐந்தாவது விதி அத்தக்தீருல் யௌமி, ஒவ்வொரு நாளைக்குரிய விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தன்மையில் இருப்பான். சிலரை அல்லாஹ் மன்னிப்பான், சிலரை தண்டிப்பான், சிலருக்கு அருள் கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை எடுப்பான். இந்த விதி அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய விதி. இந்த 5 விதியில் 4வது விதிதான் லைலத்துல் கத்ருடைய இரவில் எழுதப்படக்கூடிய விதி. அந்த விதியில் உங்களுடைய மரணம் இந்த ஆண்டில் என்று எழுதப்பட்டிருந்தால் அவ்வளவுதான். அந்த விதி எழுதப்படும் நேரத்தில் நீங்கள் உயிரோடு தொழுது கொண்டிருந்தால், அந்த எழுதப்பட்ட நேரத்தில் மரணம் என்று இருந்தால் அந்த நேரத்தில் மரணமாவீர்கள். அல்லாஹ் எம்மை நல்ல மரணத்தோடு மரணிக்க செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பு, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள் வருவார்கள். வர்ரூஹ் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுக்கு வஹயை கொடுக்க அல்லாஹ் நியமித்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 ரெக்கைகளை தனக்கு உரித்தான ஜிப்ரீல் இந்த பூமியில் இறங்கி வருவார் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த வீதிகள் எல்லாம் மலக்குகளுடைய கூட்டம், ஜிப்ரீலுடைய வருகை, மலக்குகளுடைய தலைவருடைய வருகை, நபிமார்களை கண்களால் பார்த்த ஜிப்ரீலுடைய வருகை, முஹம்மது ரசூலுக்கு வஹயை கொடுத்த ஜிப்ரீலுடைய வருகை, மலக்குகளுடைய வருகை. உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் அந்த இரவு முழுவதும் விழித்திருப்பீர்கள் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்காக. மலக்குகள் உங்களுடைய வீடுகளிலும் பள்ளிகளிலும் உங்களுடைய தெருக்களிலும் நிரம்பி இருக்கும் பொழுது ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அவனை விட நஷ்டவாளியார், அவனை விட நஷ்டவாளியார். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அமைதி நிலவும் இந்த பூமி நிலவதும், சமாதானம் நிலவும் இந்த பூமி முழுவதும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதியை கொடுப்பான். ஃபஜ்ருடைய நேரம் உதயமாகும் வரை லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கும். அது என்ன நேரம், என்ன நாள், எந்த நாளில் வரும், எந்த நேரத்தில் வரும், அதனுடைய அடையாளங்கள் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த நாள் என்பது தெரியும், ஆனால் மறக்கடிக்கப்பட்டது. ஏன் மறக்கடிக்கப்பட்டது? அல்லாஹ்வை தவிர அதனுடைய ஞானத்தை யாரும் அறிய முடியாது. அதிலே பல சிறப்புகளை, அதனுடைய பல ஆழங்களை சொல்லலாம். அல்லாஹ்வை தவிர ஏன் மறக்கடிக்கப்பட்டது என்ற ஒரு ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்றால் எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவை அடையச் சொன்னார்கள்? இல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், ரமதானுடைய இறுதி 10களில் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள். முழு 10லும். அல்லாஹ்வுடைய தூதரே, பலகீனமானவர்கள் நாங்கள் எங்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள், வேறு ஏதாவது ஒரு அறிகுறியை கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி வேண்டாம். தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். லா இலாஹ இல்லல்லாஹ். மிகப்பெரிய கருணை. 10 நாட்கள் இல்லை, அந்த 10 நாட்களிலும் வித்ருடைய நாட்கள், ஒற்றைப்படை வரக்கூடிய நாட்களில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள். 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களில் ஒரு நாளாக அந்த விசேஷம் உள்ள அந்த இரவு இருக்கலாம்.
அதற்கு மேல் 23 என்று ஹதீஸ் இருக்கிறது, 21 என்று ஹதீஸ் இருக்கிறது, 27 என்று சஹாபாக்களுடைய கூற்றுகள் இருக்கிறது. இதுவெல்லாம் நிலையாக சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் அல்ல. யாரும் இது எப்போது என்ற நிமிடத்தை நாளை அறிய முடியாது. பலருடைய யூகம், பலருடைய கருத்துக்கள், அது நாட்களில் அவர்கள் செய்த அல்லாஹுடைய தூதரையுடைய அவர்கள் கூறிய அடையாளங்களை வைத்து அவர்கள் செய்த ஆராய்வுகள் இது அவர்களுடைய முடிவை வெளிப்படுத்தி இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் தவறு இருந்தால் அவர்களை மன்னிப்பான். ஆனால் யாரும் இது எப்போது என்ற நிமிடத்தை நாளை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொன்னார்கள். அந்த நாளிலே குளிர்ந்த நேரமாக இருக்கும், அந்த நேரத்திலே அமைதி இருக்கும் பூமியில் எல்லாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொன்னார்கள். இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய அடையாளம். ஆனால் முஃமின் இந்த 5 இரவுகளிலும் உயிர்ப்பிப்பான். இந்த 5 இரவுகளையும் முழுவதுமாக எல்லா செயல்பாடுகளை விட்டு விலகி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை போல மனைவிமார்களை விட்டு விலகி விடுவான். அவனுக்கு தேவை அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவது, தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவது. இதற்காகத்தான் முழு லைலத்துல் கத்ருடைய இரவையும் கழிப்பான். மொபைல் போன்கள் எல்லாம் தூக்கி போட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் மூடி வச்சிருக்கு. ஷைத்தான் ஃபித்னாவெல்லாம் ரமதான் முடிஞ்ச ஆரம்பம் முடிகிற வரைக்கும் துறக்கவே செய்யாது. முழுவதுமான இந்த 10 நாளுக்குரிய கண்ணியத்தை ஒருவர் கொடுத்தால் அவர் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தாரோ அந்த அளவு அல்லாஹ்விடத்திலே அவர் கண்ணியமாக இருப்பார். ஒரு அமலுக்குரிய கூலி என்ன தெரியுமா? 4 ரக்காத் தொழுதுட்ட அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கூலி கொடுத்துருவான்னு இல்லை, அந்த 4 ரக்காத்தை எந்த கண்ணியத்தில் தொழுதீர்களோ அந்த அளவு உங்களுக்கு கண்ணியத்தோடு கூலி கொடுக்கப்படும். ஒரு சுப்ஹானல்லாஹ்வை கண்ணியத்தோடு, மதிப்போடு, மரியாதையோடு, அன்போடு உச்சரித்தால் அந்த சுப்ஹானல்லாஹ் நீங்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு திறவுகோலாக இருக்கும். அதே ஒரு நினைவு இல்லாமல் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு ஒரு மதிப்பு இல்லாமல், கண்ணியம் இல்லாமல் சொன்னால் நீங்கள் எப்படி அந்த சுப்ஹானல்லாஹ்வை கண்ணியம் இல்லாமல் உச்சரித்தீர்களோ அந்த அளவுதான் உங்களுடைய மதிப்பு. அதனால் இந்த கடைசி 10 இரவுகளை உயிர்ப்பியுங்கள், கண்ணியத்தை கொடுங்கள், முழுவதுமான இபாதத்தில் ஈடுபடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த பிரார்த்தனையை லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் அதிகமாக ஓதுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அஷ்ருல் அவாஹிர், ரமதானுடைய இறுதி 10களில் லைலத்துல் கத்ருடைய இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை. யாருக்கெல்லாம் ரமதானுடைய 10 நாட்களிலும் இஅ்திகாஃப் இருக்க வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் முழுவதுமாக பள்ளியில் தங்கியிருந்து குடும்பத்தார்களை விட்டு விலகி முழுவதுமான இஅ்திகாஃபில் இருங்கள். யாருக்கு முடியவில்லையோ அவர்கள் இஅ்திகாஃபுடைய அளவு உங்களால் எவ்வளவு முடியுமோ, ஒரு நாள் முடியுமா இருங்கள், ஒரு இரவு முடியுமா இருங்கள், அல்லது ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரை பள்ளியில் அமர்ந்து இஅ்திகாஃப் இருக்க முடியுமா இருங்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வழிமுறையில் மட்டும்தான் ஒரு நாள் ஒரு இரவு முழுவதுமான இஅ்திகாஃபுடைய கணக்கீடு. மற்ற எந்த இமாம்களிடத்திலும் இஅ்திகாஃபுக்கு என்று ஒரு நேரம் குறிப்பிட்டு கிடையாது. இந்த நேரம் இருந்தால் தான் இஅ்திகாஃப் பூர்த்தியாகும் என்று. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இஅ்திகாஃப் இருங்கள். ஆனால் யாரும் 1 மணி நேரம் கூட முழுவதுமான இஅ்திகாஃபுடைய செயல்பாட்டை விட்டு விலகி இருக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை இந்த 10 நாட்களில் இருக்கும் காரணத்தால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோடு ரமதானுடைய இரவுகளை, ரமதானுடைய நாட்களை உயிர்ப்பியுங்கள். திக்ர், துஆ, இஸ்திக்ஃபார், தௌபா, இது போன்ற நல்ல அமல்களோடு இந்த ரமதானுடைய 10 நாட்களையும் உயிர்ப்பியுங்கள். ஷாப்பிங் செய்து, ஈதுக்காக துணிமணி வாங்கி, ஈதை கொண்டாடுவதற்காக இந்த 10 நாட்களையும் வீணடித்து ஈதை கொண்டாடி எல்லாம் பலனே கிடையாது. ரமதானுடைய நாட்களுடைய ஈத், இந்த ரமதானை கண்ணியமாக கழித்தவர்களுக்கு ரமதானை ஷாப்பிங்கில் கழித்தெல்லாம் ஈதை கொண்டாடி பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த முழு இரவுகளிலும் இந்த செயல்பாடுகளில் இருந்தெல்லாம் விலகி முழுவதுமான இபாதத்திற்கான இரவாக மட்டும் இதை கழியுங்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பான். அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அவருடைய முழு நன்மைகளையும் அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தல்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளுடைய கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் இந்த ரமதானுடைய கண்ணியமான நேரத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இது போன்று அல்லாஹ் அவனுடைய அருளால் ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.